ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போனோம்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி பிஸ்கட்டு எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க பட்டரை எடுத்துக்கணும். பட்டர் நல்லா சாஃப்டாக வர வரை நல்லா ஒயர் விஸ்க் அடித்து நல்லா பீட் பண்ணிக்கணும். நம்ம பீட்லாம் தேவையில்லை, நல்லா ஒயர் விஸ்க் வச்சு நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். மெஷர் பண்ணி வச்சுருக்க நாட்டு சர்க்கரையை நான் நல்லா மிக்சியில் பல்ஸ் மோடில் நம்ம அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நல்லா ஆட் பண்ணுங்கள். அப்போ தான் பட்டர் கூட நாட்டு சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகி கரையும். சர்க்கரை நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம மெஷர் பண்ணி வச்சுருக்க கருப்பு கவுனி அரிசி ஃப்ளாரை அதுக்குள்ளே நல்லா சளிச்சிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ளார் நம்ம வீட்டிலே நம்ம ரெடி பண்ணது தான். நெக்ஸ்ட்டு ஒரு பைண்டிங் அண்டு டெக்ஸ்சருக்காக வீட் ஃப்ளார் ஆட் பண்ணுறோம். அது கூட கொக்கோ பவுட்ரு, பேக்கிங் பவுட்ரு எல்லாம் நம்ம இப்போ இன்க்ரீடியன்ட்கான மெஷர்மெண்ட்லாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் நட்ஸ் பவுட்ரு ஆட் பண்ணிக்கணும். நான் பீனட் தான் நல்லா க்ரஷ் பண்ணி மிக்ஸியில் ஒரு பல்ஸ் மோடில் விட்டு தான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட எந்த நட்ஸ் இருந்தாலும் பாதாம், முந்திரி எது இருந்தாலும் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜென்டிலாக கையில் மிக்ஸ் பண்ணுங்கள். ஓவர் மிக்ஸ் போட்டு நல்லா அழுத்தி பிசையாமல் அந்த ஃபிங்கரில் நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்டால் ஒரு 2 டீஸ்பூன் மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நமக்கு குக்கி கட்டரை வச்சு நமக்கு தேவையான ஷேஃபில் கட் பண்ணிவிட்டு 160 டிகிரியில் டாப் அண்ட் பாட்டம் 2 ராடை ஆன் பண்ணிவிட்டு 20 மினிட்ஸ் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா ஒரு ஹெல்த்தியான கருப்பு கவுனி குக்கீஸ் ரெடி ஆயிரும். எங்கள் வீட்டில் குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. மறக்காமல் நீங்களும் உங்கள் குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.